இங்க நமக்கே தெரியாம நம்ம மண்ணோட மக்களோட தலைவர்களை திமுக மறைமுகமா மறைச்சிட்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் முக்தாரை வச்சு காமராஜரை மோசமானவரா சித்தரிக்கிறது. மக்களுக்கு சேவை செய்த தலைவர்களை எல்லாரையும் ஜாதி தலைவரா மாத்திட்டு கலைஞரை தலைவராக்குற முயற்சி தான் இது. ஆனா திமுக என்னதான் முக்குனாலும் திமுக பண்ணின ஊழலுக்கு மத்தியில மக்கள் கிட்டவே வர முடியாது. அப்படி ஒண்ணுதான் திமுகவோட ஆஸ்தான விரும்பி முக்தாரை வச்சு காமராஜரை குறை சொல்லிட்டு இருக்காங்க. ராஜாஜி ஆட்சி காலத்தில் ஒரு ஊழல் புகார் இல்லை. தமிழக பொறுத்தவரை ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்துதான் ஆரம்பித்தது. இது வரைக்கும் ஆட்சிக்கு வரோம்னு சொல்றவங்க எல்லாம் காமராஜர் மாதிரி ஆட்சி பண்றோம்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றாங்க. ஏன் கருணாநிதி மாதிரி ஆட்சி பண்றோம்னு சொல்லல? அதுக்கு காரணம் திமுக ஊழல் ஆட்சின்னு ஊருக்கே தெரியுமே. காமராஜர் ஒரு ஜாதிக்கு தான் நல்லது பண்ணாராம். கட்டாய கல்வி திட்டம் கொண்டு வந்து உங்க எல்லாரையும் படிக்க வச்சாரே, அதுல ஜாதி தெரியுதா? குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரே, அதுல ஜாதி தெரியுதா? இல்ல தமிழகத்திற்கு அணைகள் கொண்டு வந்தாரே, அதுலயாச்சும் ஜாதி தெரியுதா? இப்படி கொண்டாடப்பட வேண்டிய தலைவரை ஜாதி தலைவரா பேசுறதுக்கு அப்படி எவ்வளவு பேமெண்ட் தான் டிஎம்கே கொடுத்தாங்க? திமுக புகழ் பரப்ப என்ன செலவு பண்ணாலும் மக்கள் ஏத்துக்க வாய்ப்பில்லை ராஜா.